அப்பா கடைசியா சொன்ன வார்த்தை நெஞ்சை உருக்கும் தகவலை வெளியிட்ட விஜயகாந்த் மகன். தமிழ் சினிமாவில் கடந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனை நடிகராக, சிறந்த மனிதராக வாழ்ந்து மறைந்த நடிகர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் அவர் உடல் நலக்குறைவால் 71 வயதில் காலமானார். விஜயகாந்த் மதுரையைச் சேர்ந்த விஜயராஜ். சினிமாவில் வாய்ப்பு தேடி நடிகராகும் ஆசையில் தனது நண்பர் இப்ராஹிம் ராவத்தருடன் சென்னைக்கு வந்தார். போராடி சில படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் விஜயராஜ். சினிமாவில் நடிப்பதற்கு விஜயகாந்தாக மாறினார். ஏற்கனவே கருப்பாக ஒரு ரஜினிகாந்த் இருக்கிறாரே, அப்புறம் எதற்கு மறுபடியும் கருப்பு ஒரு விஜயகாந்த் என அவரை கிண்டலடித்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அதிகம். ஆனால் அவர்களே ஒரு காலத்தில் அலுவலக வாசலில் அவரது கால்ஷீட் கேட்டு தவமாய் கிடக்கும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக உயர்ந்தவர் விஜயகாந்த். ஊமை விழிகள், புலன் விசாரணை, செந்தூர பூவே, கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர் என விஜயகாந்தின் பல படங்கள் அவரது சினிமா பயணத்தில் மைல்கல்லாக அமைந்தன. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் என்றாலே பட வாய்ப்பு தராத அந்த காலத்தில் அவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்து திரைப்பட கல்லூரி மாணவர்களை பலரது வாழ்வில் ஒளியேற்றியவர் ஆர்.கே. செல்வமணி, ஆபாவணன், ஆர்.வி. உதயகுமார் என பலரும் அப்படி சினிமாவிற்குள் வந்தவர்கள்தான். தன்னுடன் நடித்த பல நடிகர்களை மீண்டும் மீண்டும் நடிக்க வாய்ப்பு கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்தவர் என்ற பெருமையும் விஜயகாந்துக்கு உண்டு. நடிகர்கள் ஆனந்தராஜ், மன்சூர் அலிகான், தியாகு, சரத்குமார், வடிவேலு, பொன்னம்பலம் என பலருக்கு வாய்ப்பளித்தவர் விஜயகாந்த் தான். கேப்டன் துவக்கத்தில் விஜி என சக நடிகர்களால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் பிறகு புரட்சி கலைஞர் என அழைக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் கேப்டன் என அழைக்க அதுவே நிரந்தரமானது. தேமுதிக கட்சியை 2005ஆம் ஆண்டில் துவங்கி தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய பிரளயத்தையே கேப்டன் ஏற்படுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக, திமுக என்ற 2 ஆளுமைகளை எதிர்த்து விஜயகாந்த் நடத்திய எதிர்ப்பு அரசியலை பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் மிரண்டு போயின. ஊழல், லஞ்சம் நிறைந்த இந்த கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்க வந்த விஜயகாந்துக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்ததால் 2016 தேர்தலில் அதிக தொகுதிகளை வென்று எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் அமர்ந்தார் விஜயகாந்த். ஆனால் தமிழக முதல்வராக அதிக வாய்ப்புகள் இருந்த நிலையில் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் 6 ஆண்டுகளுக்கு மேல் பேச முடியாமல், நடக்க முடியாமல் உடல் இயக்கம் படிப்படியாக குறைந்தது. கடைசியில் இந்த மண்ணை விட்டு மறைந்து போனார். உதவி கேட்பவர்களுக்கு தயங்காமல் உதவும் வள்ளல், பசியென்று வருவோருக்கு பசியாற்றிய கருணையாளர், துணிச்சல், தன்னம்பிக்கை மிக்கவர் என பல பெருமைகள் கேப்டனுக்கு உண்டு. அவருக்கு பிரேமலதா என்ற மனைவியும், விஜய பிரபாகரன் என்றும் சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர். இதில் சமீபத்தில் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் விஜயகாந்த் மூத்த மகன் விஜய பிரபாகரன் பேசியதாவது: அப்பா இந்த உலகை விட்டு சென்றாலும் ஒவ்வொரு இடத்திலும் அவரை நான் பார்க்கிறேன். வானத்தில் இருந்து என்னை பார்த்து சிரிப்பது போல மனதுக்குள் அடிக்கடி தோன்றுகிறது. அப்பா இறக்கவில்லை, இன்னும் மக்களோடு அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சத்திரியனாக வீட்டில் பார்த்திருக்கிறேன். என் அப்பா எப்பொழுதும் தன்னுடைய கம்பீரத்தை இழக்க விரும்ப மாட்டார். எழுந்து நிற்க முடியாத நிலையிலும் எழுந்து சைக்கிளிங் செய்வார். அவரை பல நேரங்களில் நான் சத்திரியனாக வீட்டில் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனித நேயத்துடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் என் அப்பாவின் ஆசை. துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாறாது என வார்த்தைகளைத்தான் வாழ்க்கையில் பின்பற்றியவர் அப்பா. அப்பா கடைசியாக சொன்ன வார்த்தை மனித நேயத்துடன் மற்றவர்களுக்கு உதவிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். வாழ்நாள் முழுக்க அவரது வாழ்க்கையாகவே அது இருந்தது. அதைத்தான் அவரது பிள்ளைகளாக நாங்களும் பின்பற்றுவோம் என நெஞ்சை உருக்கும்படி அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன். ஓகே நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.